தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். நிறைய வளர்ச்சி திட்டங்கள், கல்வி திட்டங்கள், பிள்ளைகளை படிக்க வைத்து அரசு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தின் மிக முக்கிய திட்டம், இந்த ஒரு திட்டம் வந்தால் இந்த தருமபுரி மாவட்டம் வளம் பெறும், வளர்ச்சி பெறும். 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறும். வெயில் இன்னும் 4 நாள் தான், எல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு திட்டம் வந்தால், இந்த ஒரு போதும் இந்த மைக் கேட்கணும் எனக்கு, போதும். இந்த ஒரு திட்டம் வந்தால் இந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறுவார்கள். இதுதான் ஒகேனக்கல் தருமபுரி உபரிநீர் திட்டம். இந்த திட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் மீண்டும் வெற்றி பெற்றால் 2021 நான் மீண்டும் வெற்றி பெற்றால் தருமபுரி ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நான் உடனடியாக செயல்படுத்துவேன் என்று உறுதி கொடுத்தார். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. அதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலையும் நான் வெற்றி பெற்றால் தர்மபுரி மக்களுக்கு நான் காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று இதே ஸ்டாலின் அவர்களும் அன்று வாக்குறுதி கொடுத்தார். 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. வாக்குறுதி என்னாச்சு ஸ்டாலின் அவர்களே? இதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். காவிரியில ஆண்டுதோறும் 150 TMC தண்ணீர் கடலில் வீணாக கலக்கிறது. அதில் ஒரு 3 TMC நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு ஏரியை நிரப்புற திட்டம் தான் அந்த திட்டம். கடல்ல போற தண்ணி, அதுவும் நம்ம ஊர்ல வர காவேரி, நம்ம எல்லையில வர காவேரி, இந்த தண்ணி கடல்ல போற தண்ணிய நம்ம மக்களுக்கு, நம்ம மண்ணுக்கு 80 விழுக்காடு ஏரியில நிரப்புற திட்டம் தான் இந்த திட்டம். சாதாரண திட்டம் கிடையாது. இதே திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நேரத்தில் மேட்டூர்ல சேலம் மாவட்டத்தில் அதை கொடுத்திருக்கிறார், வழங்கியிருக்கின்றார். அதை தர்மபுரி மாவட்டத்துக்கு வழங்குவோம் என்று உறுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற்றது கடந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள். அதனால் தான் நான் சொல்றேன், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தருமபுரிக்கு வந்த நேரத்தில் போன வாரம் வந்தார். அப்ப சொன்னார், நான் வெற்றி பெற்றவுடன் தர்மபுரி மாவட்ட மக்களின் பயனுக்காக நான் இந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று உறுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் நேற்று மாலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியிலே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த திட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த திட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த திட்டம் வந்ததுன்னா காவிரியில கடல்ல போற தண்ணிய உங்க ஊரு ஏரிக்கு கொண்டு வந்தா உங்க வீட்டுல இருக்கிற கிணறு, உங்க நிலத்துல இருக்கிற போர்ல தண்ணி வரும். தண்ணி வந்ததுன்னா நீ குடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல, விவசாயம் செய்யறதுக்கு பிரச்சனை இல்ல. உன் புள்ள எங்கேயோ போய் வேலை செய்யறான். ஏன் வேலை செய்யறான்? இங்க தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண முடியல. அங்க போய் பனியன் கம்பெனில திருப்பூர்ல போய் கூலி வேலை செய்யறான். ஒரிசால போய் அங்க போய் கல்லு உடைக்கிறான். ராமநாதபுரத்துல போய் கொத்தனார் வேலை செய்யறான். பெங்களூர்ல போய் குப்பையா பொறுக்கிறான். இப்படி இங்க வேலை இல்லாத எங்கேயோ போய் செய்யறான். ஆனா இந்த தண்ணியை கொஞ்சம் இங்க உங்க ஊர்ல ஏரியில நிரப்புனா வாழ்வாதாரம் பெருகும், விவசாயம் பெருகும், சுயமரியாதையோடு நீங்க எல்லாம் வாழலாம், உணவு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க எல்லாமே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் தண்ணி இல்லாத எங்கேயோ போய் கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால இந்த ஒரு திட்டம் வந்தா போதும், உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கை செழுமையா இருக்கும். இப்ப வெளியில போனவங்க எல்லாம் இங்கேயே வந்து வேலை செய்வாங்க, முதலாளிகளா வேலை செய்வாங்க. இதத்தாயா வேணும். இத பத்தி ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட பேசல நேற்று. இது ஒரு திட்டம், இதுதான் திட்டம். KP அன்பழகன் அவர்கள் இங்கே இந்த தொகுதி அமைச்சராக இந்த நேரத்தில், தமிழ்நாட்டு அமைச்சராக நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த அன்புமணி இந்த எண்ணெய்கோல் புது தும்புலி திட்டம் வேண்டும் என்று எத்தனை போராட்டம் நாம் பண்ணினாங்க. பாலக்கோடு ஒன்றிய இந்த காரியமங்கலம் பகுதியில் தான் அதிக பயன்பெறும் இந்த திட்டம். போராட்டம் பண்ணி அப்ப அமைச்சராக KP அன்பழகன் அவர்கள் இந்த திட்டத்திற்காக 275 கோடி ரூபாய், இந்த திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக
1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.